வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத வாரம் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படிப்பட்ட சில பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. புதிய பங்குகள் என்னென்ன நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனல் மூலயமா கொடுக்கப்பட்ட சில வாய்ப்புகள் உள்ள பங்குகளை இப்போது சில பங்குகள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு நின்றுக்கிட்டு இருக்கிறத என்னுடைய கண்ணில் பட்டதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த வகையில் முதலாவது பங்காக இண்டஸ் டவர்ஸ். இது நம்ம 205 தாண்டும் போது 247, 274, 316ன்னு கொடுத்துருந்தோம். இந்த வாரம் அந்த 316 போய் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது இதில் ஹோல்டிங் வைத்திருந்தால் உங்களுக்கு இது ஒரு அலர்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வைத்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாக்கை எடுத்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கையும் பார்ப்போம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் இந்துஸ்தான் காப்பர். இதுவும் 192, 229, அதையும் தாண்டி மேலே போகும்போது 320 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த 320க்கு போகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஸோ இப்போ அந்த 320 போய் டச் பண்ணிட்டாங்க. 322 அப்படிங்கிற லெவலுக்கு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவில் இன்னும் இதை தாண்டி ஒரு மூமெண்ட் கொடுத்தால், நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் கொடுத்தா 380 அடுத்த லெவலாக போகலாம். பட் க்ளோசிங் அதற்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாததுனால திரும்பி வந்துருச்சு, 320 கீழே வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக்னஸ் எடுத்துருச்சுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பார்த்துக்குங்க. உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 50% பண்ணிவிட்டு அடுத்து அந்த 350 போகிற வரைக்கும் மிச்சத்தை ஹோல்ட் பண்ணி கூட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து எனக்கு கண்ணில் பட்டதுனால உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாகவே உங்களுடைய ஸ்டாக்ஸுகளில் இந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாஸ் வரும்போது ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு அலர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த வாரத்துக்கான பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஜெனிசிஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு இந்த வாரம் ஒரு 666ங்கிறது ஒரு தடையாக இருந்த ஏரியா. அந்த இடத்த தாண்டி ஒரு வால்யூமோட ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய ஃபஸ்ட் லெவலாக நமக்கு இப்போ போயிருக்கிறது 716 போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக இது இன்னும் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் மூவ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நெக்ஸ்ட் இதனுடைய ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 910 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். காரணங்கள் இதுதான். இந்த லெவல்லேருந்து இது மேலே போகக்கூடிய வாய்ப்பு இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ அதை தாண்டிடுச்சு அடுத்த கட்டமாக 910 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 666 கீழே வராத வரைக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 1305 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பர்டிகுலர் பங்கு இந்த லெவலை கட் பண்ணியிருக்கிறத இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 2022 இந்த இடத்த டச் பண்ணியிருக்கு. அதன் பிறகு மீண்டும் கீழே 200 சொச்சம் வரைக்கும் கீழே வந்துட்டு மறுபடியும் இப்போ போயிருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் ரொம்ப நாள் கழித்து இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை இதில் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக மூவ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது இந்த பர்டிகுலர் 2 ரெசிஸ்டன்ஸும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் திருப்தியாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு செல்லுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இந்துஸ்தான் ஜிங்க். இதுதான் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு. இப்போ பார்க்கும்போதே தெரியும் ஒரு 2 பர்டிகுலர் லைன்ஸுக்குள்ளே தான் சமீப காலமாக 2023 இருந்துக்கிட்டு இருக்குது. 345 to 280, 290 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டி அது கீழே போகவும் இல்லை. அதே இடத்துலேருந்து கிட்டத்தட்ட இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து நேராக 340 நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தளவில் என்னென்னா இந்த 345 அப்படிங்கிற லெவலில் ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணாங்க வரக்கூடிய வாரத்தில் அப்படின்னா அதை தாண்டி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் முதலாவது லெவலாக நமக்கு கிடைக்கிறது 383 அப்படிங்கிற லெவலுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் இதற்கு முன்னாடி அந்த 2023 நெருக்கத்தில் போன உச்சம். ஸோ அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 441 அப்படிங்கிற நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோட
ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கிறதுனால இந்த 2 லெவலும் அடுத்தடுத்து அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 345 தாண்டி க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இந்துஸ்தான் ஜிங்கில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை 345 டச் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா நம்ம இதில் கை வைக்காமல் இருக்கிறது சேஃப். இது என்னுடைய 2வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து NBCC. கிட்டத்தட்ட 106லேருந்து 177 வரைக்கும் ஒரு 2 வாரத்தில் பாய்ச்சலாக போன அந்த ஸ்டாக் வந்து ஒரு 4-5 வாரங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து 6வது வாரம் மீண்டும் அந்த 106 வந்து டச் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்ந்து 138 போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கடந்த வாரமே இதை நம்ம வாட்ச் பண்ண முடியல. பண்ணியிருந்தால் கூட நம்ம ஒரு முயற்சி எடுத்துருக்கலாம். பட் அதுக்கான சந்தர்ப்பம் நம்ம கண்ணில் படலை. இருந்தாலும் கூட இப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த 150 தாண்டி இது மூவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மறுபடியும் அந்த 177 நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ 138 இருக்குது. 150க்கு மேலே க்ளோசிங் வச்சால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு 177 ஃபர்ஸ்ட் லெவலாக தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தால் 222 அப்படின்ற லெவலுக்கு இது போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். NBCCயை பொறுத்தளவில் ஒருவேளை 150 தொட்டுட்டு திருப்பி கீழே வரும்போது இந்த 106க்கும் 180க்கும் நடுவில் நின்று போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால் இதற்கு முன்னாடியே முயற்சி செய்யாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த 150 தாண்டும் போது நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இறங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். ஸோ வால்யூமோட அடுத்த வாரம் அந்த மூமெண்ட் கிடச்சிதுன்னா மட்டும், இல்லை அதுக்கு அடுத்த வரக்கூடிய வாரங்களில் கிடைச்சால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம என்டர் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஸோ நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருந்தால் மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்க 4வதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து MMTC. இது இந்த போன வாரம் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள்ஸாக சில பேரலல் சேனல்ஸை போட்டு காமிச்சிருந்தேன். அந்த பேரலல் சேனல் இப்போ சைடில் வரும்போது எப்படி நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் கூட நான் போன வாரம் ஒரு ஸ்டாக்கில் காமிச்சிருந்தேன். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை இந்த MMTC இப்போ உங்களுக்கு கொடுக்குது. ஸோ கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு டேர்ன் எடுத்து நல்ல ஒரு கேண்டில் இப்போ வந்து ஃபார்ம் ஆகி 75க்கு மேலே 77 கொண்டு போய் க்ளோஸ் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த வாரத்துக்கான ஹையை கட் பண்ணி இது மூவ் பண்ண ஆரம்பித்தால் அடுத்தபடியாக 91 அதை தாண்டினா 116 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ கீழே சப்போர்ட்டு இந்த பேரலனுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த லைன் தான். ஸோ அதற்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம என்டர் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. வரக்கூடிய வாரத்தில் இந்த வாரத்தினுடைய ஹையை கட் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்தாங்கனாலே ஃபர்தராக அது மேலே போகிறதுக்கான சான்சஸை எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிட்டத்தட்ட இதில் 31 ஆரம்பித்து 39, 50, 50 அப்படின்ற மாதிரி 2 லெவல் கொடுத்தேன். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 70 வரைக்கும் நெருங்கி போயிட்டு மீண்டும் 50 வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி 67 வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து இந்த 70 நோக்கி மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 70 தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு முதல் லெவலாக 82, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 102 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் லெவலில் அந்த 70 கிராஸ் பண்ணி போகும்போது 82 அண்ட் 102 இந்த 2 லெவலும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது சரின்னு படும்போது மட்டும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. ஸோ எனக்கு தெரிந்த சின்ன சின்ன ஸ்டாக்ஸுகளை நான் எடுத்து உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சில ஸ்டாக்குகள் பெரிய ஸ்டாக்குகளாக இருந்தாலும் கூட மூமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தொகையை அதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதில் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி சில ஸ்டாக்ஸுகள் நம்ம பெரிய ஸ்டாக்கு ஒன்று எடுத்து கொடுத்தது இந்த ஜெனிசிஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கு. ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஒரு நன்மைகள் தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம செய்வோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இது போன்ற வாய்ப்புகள் தரக்கூடிய ஸ்டாக்ஸுகளும் இண்டெக்ஸை பற்றியும் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.